தம்பி ஹைட்டு போதும், ஹைட்டு போதும். எல்லாருக்கும் வணக்கம்மா. சரி. நான் கம்பெனியில் வந்து ஒரு 4 கம்பெனி வச்சுருக்கேம்மா. 4 கம்பெனியும் ஒரு 250 பேர் வேலை செய்கிறாங்க. கெட்டுக்கதை ஃபங்க்ஷன் வந்து வருஷம் நடக்கும். அந்த ஃபங்க்ஷனில் நான் சொல்கிற வார்த்தை இங்கே இருக்கிற எங்கள் கண்மணிகளுக்கு தெரியும். என்னுடைய குடும்ப நண்பர்கள் அப்படின்னா அந்த வார்த்தையை நான் இங்கே பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய குடும்ப நண்பர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள், அன்பான வணக்கங்கள். இது சும்மா 2-3 பாயிண்ட் தான் பார்த்தோம்னா பயந்துடாதீங்க. ஒன்று, ரெண்டாவது வாசனாங்க வந்து கம்மன்னு வந்து பாரதி மகத்துல டைம் கேட்டால் 1:15 பசி மயக்கம் இருக்கும். எப்படா இருந்தாலும் பேச்சு முடிப்பான் இருக்கும். உங்களுக்கு இங்கே வருகின்ற இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம்மா. புதுகை பாரதி வந்து பேசுவாங்கன்னு தெரியும். ஆனால் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த பட்டிமன்றம் இந்த ஏதாவது இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் போகும்போது என்னையும் கூப்பிட்டு நானும் இங்கே உட்காந்துருக்கேன். நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் மார்னிங் அவங்களுக்கு வந்து புதிய டிவியில் வந்து ஷூட்டிங் ஆகுது. நீங்கள் மதியானம் 2 மணிக்கு திருப்பி ஷூட்டிங் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து இந்த மகளிர் தினம், இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த மகளிர் தினத்துக்கு நீங்கள் புதுகையிலேருந்து வந்தே ஆகணும்னு சொல்லி அவங்கள வர வச்சுருக்கோம். அவங்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாருங்க. ஜீவா மடத்தில் நான் பேசியிருக்கேன்னா இது மாதிரி ஒரு அதிரடியாக பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப அழகாக பேசினாங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்க சொல்லிட்டாங்க இன்னும் செவந்தி கூட்டங்கிறாங்க, இவங்களால மஞ்சள் கூட்டங்கிறாங்க. நான் என்ன சொல்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒன்றே ஒன்று தான், இந்த பூமி சுற்றுறதே உங்களை மாதிரி இருக்கிற ஒவ்வொரு தாயாருடைய இதுதான். நான் வந்து ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் பாலு சார், கிருஷ்ணமூர்த்தி சார்லாம் போயிருந்தோம். கல்பனா சவாலா அங்கே ஒரு விருது வாங்கின எவரெஸ்ட் சிகரத்தை முதல்ல தொட்ட தமிழக பெண்மணி முத்தமிழ் செல்வின்னு ஒருத்தங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். ஒரு பார்ட்டமெண்ட் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போய் பார்த்தா ரொம்ப ஃபங்க்ஷன் கிராண்டாக பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க. அதில் வந்து அவங்க 2-3 பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. ரொம்ப நல்ல பாயிண்ட்ஸ். அதாவது பெண்களுக்கு வந்து எது மாதிரி ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரென்த் கான்ஃபிடென்ஸ், உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரணும். நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருக்குன்னா, ஒரு அது முட்டாள்தனமாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், தப்பாக இருக்கலாம், ரைட்டாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். எப்படிப்பட்ட நம்பிக்கை வரணுன்றதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொன்னார், ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்துல் கலாம் ஐயாட்ட வந்து ஒருத்தர் வந்து ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்கூல்ஸில் போயிட்டு ஏதோ ஒரு ஸ்கூலோ காலேஜில் போயிட்டு ஏதோ பேசியிருக்காரு. பேசும்போது அவங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறான். அப்படியே சொல்கிறேன், அழகி போட்டி, உலக அழகி போட்டியில் வந்து ஐஸ்வர்யா ஏன் ஜெயிச்சாங்கன்னு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. ஒரு பொண்ணு எழுந்து சொன்னாலும் அவர் ரொம்ப அழகாக இருந்தால் அதனால அழகி போட்டி ஜெயிச்சிட்டாங்க. இன்னொரு பெண்கிட்ட கேட்டார். அந்த பொண்ணு சொன்னாலும் இது வந்து அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அழகி போட்டி முடிஞ்சோன்னா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அந்த கொஸ்டினுக்கு வந்து சரியான பதிலை சொல்லியிருக்காங்க, அதனால ஜெயித்தாங்க. 3வது பொண்ணு கேட்பாங்க, சொன்னால் நான் அந்த போட்டியில் கலந்துக்கல அதனால அவங்க ஜெயிச்சிட்டா அப்படின்னா. ஏன் சொல்ல வரேன்னா, அதாவது அந்த அளவுக்கு நம்பிக்கை என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னால் சாதனை பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு இருக்கு. ஆசைங்கிறது வேற, இலக்குங்கிறது வேற. ஆசைங்கிறது நம்ம ஆசைப்படலாம், வானளவு நம்ம ஆசைப்படலாம். ஆனால் இலக்குங்கிறது வந்து நம்ம சாதிச்சு காமிக்கணும். இன்னைக்கு வந்து நம்ம என்னுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாம் குரூப்பாக சேர்ந்து ஒரு 4500 பேருக்கு எங்களால் முடிஞ்ச அளவு உதவி செய்யறோம். என்னுடைய இலக்கு பார்த்தா, என்னுடைய இன்னொரு கூடிய விரைவில் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ள ஒரு 10,000 பேருக்காவது உதவி செய்யணுங்கிற எண்ணத்தில் நான் முழு மூச்சாக நான் இறங்கியிருக்கேன். அதுக்கு வந்து என்னுடைய டீம் தான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கும். இந்த நிகழ்ச்சி வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃபர்ஸ்ட் கும்மி ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் அந்த லேடிஸ் ஒரு 5-8 பேர் சேர்ந்து கும்மி ஆடினாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன்றா என்னுடைய செக்ரட்டரிகிட்ட சொன்னேன், சார் இவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு அவார்டு கொடுக்கணும், இந்த இவ்வளோ அழகாக பண்ணுறாங்களே, நம்மள சிலுக்கிற மாதிரி இருக்காது, அவார்டு கொடுக்கும். ஏன்னா கும்மி ஆட்டங்கிறது வந்து தஞ்சாவூரில் அதெல்லாம் பார்த்துருப்போம். இங்கே வந்து மேடையில் பார்க்கும்போது அந்த மியூசிக் யார் செலக்ட் பண்ணான்னு தெரிலமா, அந்த மியூசிக்கும் அவங்க ஆடின ஆட்டத்துக்கும் அந்த கும்மி ஆட்ட டீம் எங்கேமா இருக்கீங்க, கிரேட்மா, கிரேட் புள்ளரிக்க வச்சிருக்கு நம்ம. நான் தான் அந்த செக்ரட்டரி சொன்னேன், இது மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கணும், அவங்களுக்கு கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏதோ ஒரு அவார்ட் ப்ரைஸ் மாதிரி கொடுக்கணும். அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, சார்
இந்த கூட்டத்தை பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சி மொத்தமும் முடிட்டோம், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க அப்படின்னாரு. அப்புறம் தான் நான் கடைசியாக யோசிச்சேன், கொடுக்கணும்னு பார்த்தா எல்லாருக்கும் கொடுக்கணும் போல. அதனால எல்லாரும் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணியாச்சுமா. நான் 1 லட்சம் ரூபாய் எங்க கம்பெனி சார்பாக இந்த குழு, இந்த நடந்த குழு அத்தனை மெம்பர்ஸுக்கும் வந்து பங்கு போட்டு எல்லா குழந்தைகளுக்கும், எல்லா அந்த நடன நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கும் எல்லாருக்குமே சேர்த்து அந்த 1 லட்சம் பிரிச்சு கொடுக்குற மாதிரி நான் கேட்டுக்கிறேன். அம்மா உங்களுக்கு 1 லட்ச ரூபா பணம் வந்துடும். எங்க கம்பெனியில் 250 பேர் வேலை செய்யறாங்கம்மா. 250 பேருக்கும் ஒரு ஸ்பெஷல் திட்டம் வச்சிருக்கோம். எனக்கு பெண் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பெண் குழந்தைங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் ஒரு நவராத்திரி ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த நவராத்திரி ஃபங்க்ஷனுக்கு அந்த பெண் குழந்தைகளை கூட்டு ஊஞ்சியில் உட்கார வச்சு அவங்களை நலங்கிட்டு ஒரு கொலுசு போட்டு அதுக்கு அலங்காரம் பண்ணி நாங்கள் அதுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அனுப்புவோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் மதிப்பு. தாயார் ஸ்தானங்கிறது வந்து உலகத்தில் ஈடுறது கிடையாது.